சக்ஸஸ் இஸ் நத்திங் பட் பிகமிங் வாட் வி வாண்ட் டு பிகம். நம்ம என்னவாக விரும்புகிறோமோ அதுவாக மாறுவதே சக்ஸஸ். அப்படின்னா ஆகணும்னா என்ன சார் பண்ணணும்? என்னவா ஆகணுங்கிற கிறிஸ்டல் கிளாரிட்டி இருக்கணும். அது என்ன சார் கிறிஸ்டல் கிளாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விஷன் நமக்கு கிளியராக இருக்கணும், மிஷன் கிளியராக இருக்கணும், அதற்குண்டான கோல்ஸ், அதற்குண்டான டு டூ லிஸ்ட், டுடேஸ் லிஸ்ட், இது எல்லாமே ஒருங்கிணைந்து இருக்கும்போது, ஒன்று சேர இருக்கும்போது, சிங்க்ரனைஸ் ஆகும்போது, நம்ம இன்றைக்கி பண்ணுற டு டூ லிஸ்ட், இன்றைக்கி நான் பண்ணுற ஒரு விஷயம் என்னோடய விஷனை நோக்கி இருக்குது. ஸோ விஷனுக்கு இன்றைக்கி எவ்வளவு தூரம் நான் பிரயாணம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா, திஸ் இஸ் த கிறிஸ்டல் கிளாரிட்டி. இப்படி பண்ண முடிஞ்சதுன்னா என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி கேன் கிரியேட் எம்எஸ்ஐ. எம்எஸ்ஐ அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் த என்டர்பிரனர்ஸுக்கு உண்டான ஒரு ட்ரீம் என்னென்னா மல்டி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். மல்டி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை நிறைய பேர் மல்டிபிள் பிஸ்னஸஸாக புரிஞ்சுக்கிட்டு நிறையா பிஸ்னஸஸை நிறையா சொல்யூஷனை கொடுக்கறதுக்காக நிறைய பேர் நீங்கள் பார்க்க முடியும், ரைட்? நம்ம கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் கூட அப்படி இருக்கலாம். பட் மல்டிபிள் பிஸ்னஸஸ் இஸ் என்ன சொல்கிறது, லாங் டேர்மில் ஃபார்ச்சூன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய தடங்களாக இருக்கலாம். பட் மல்டி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இஸ் பாசிபிள். நம்மக்கிட்ட கிளாரிட்டி இருக்கும்போது மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இஸ் பாசிபிள். இதை பற்றி நம்ம அடுத்த லெவல் ஆஃப் நம்மளோட கம்யூனிட்டியில் போகும்போது அந்த மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்னா என்ன, அது எப்படி உருவாக்குறதுன்னு நம்ம பார்க்கணுன்னாவே ஃபஸ்ட் ஹால் ஆஃப் ஃபேமை ரீச் பண்ணியிருக்கணும். ஹால் ஆஃப் ஃபேமை ரீச் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறது தான் இந்த மல்டி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்.